வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அதாவது உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேவல்டர், அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வகையான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 25,500 அதிகபட்சம் 81,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஹேவல்டருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 அதிகபட்சம் 56,900 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18,000 56,900 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10 வேக்கண்ட்டு, ஹேவல்டருக்கு 14 வேக்கண்ட்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/6/2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக உங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். டேக்ஸ் அசிஸ்டண்ட், ஹேவல்டர், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது மாதிரி 3 வகையான கேட்டகரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, டேக்ஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் இதுக்கான சேலரி வந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். ப்ளஸ் அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 28,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேவல்டர். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது இந்த ஹேவல்டர் பொறுத்த வரைக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் தான், 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட், என்னென்ன போஸ்டிங்கில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பால், பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு, அதே மாதிரி பாடி பில்டிங் ஆகட்டும், செஸ் ஆகட்டும், ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா சைக்கிளிங், ஹேண்ட்பாலு, ஸோ கபடி, ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கும், கிரிக்கெட், கேரம்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூடிங் யோகாசனம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி வந்து என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னென்ன காம்படிஷனாக இருக்கணும், அதுக்கான என்ன அவார்டிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் படி என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பொறுத்த வரைக்கும், இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா customs.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய லிங்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள்
நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.